கிளிநொச்சி இந்துபுரத்தில் 65 குடும்பங்களின் காணிகளை வீடுகளுடன் அபகரிக்க நீர்ப்பாசன திணைக்களத்தினால் முயற்சிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதனை அடுத்து இந்துபுரம் கிராமத்திற்கு நேரடியாக சென்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இந்த அபகரிப்பு முயற்சி தொடர்பில் ஆராய்ந்ததுடன் நீர்ப்பாசன திணைக்களத்தின் இந்த அடாவடி செயற்பாட்டிற்கு தனது கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்தார். முல்லைத்தீவு ஒட்டச்சுட்டான் பிரதேச செயலர் பிரிவிற்கு உட்பட்ட இந்துபுரம் கிராமத்தில் கடந்த 1977 ஆண்டு மக்கள் குடியேறி வசித்து வருகின்றனர். கடந்த 1993 ஆண்டு இந்துபுரம் கிராம மக்களின் காணிகளுக்கு அரச காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நில அளவை படிவங்கள் காணவில்லை என தெரிவித்து கடந்த 2010 ஆண்டில் மீண்டும் இந்துபுரம் கிராம மக்களின் காணிகள் அளவீடு செய்யப்பட்டு காணி அனுமதி பத்திரங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. அதன் பிறகு குளத்திற்குரிய ஒதுக்கீட்டு காணிகள் அளவீடு செய்யப்பட்டு அவற்றுக்கு முறையாக எல்லை கற்கள் இடப்பட்டன. மேலும் மக்களின் காணிகளும் அளவீடு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட அரச காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதுடன் தனியார் உறுதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாறு முறையாக அளவீடு மேற்கொள்ளப்பட்டு மக்களிடம் பகிர்ந்தளிக்கப்பட்ட தனியார் உறுதி மற்றும் அரச காணி அனுமதி பத்திரங்கள் உள்ள காணிகளையே கிளிநொச்சி நீர்ப்பாசன திணைக்களம் மீண்டும் அளவீடு செய்து எல்லை கற்களை இட்டு அபகரிக்க முயற்சி செய்வதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். காணியெல்லாம் அளந்து உறுதியெல்லாம் கொடுத்த பிறகு இப்போ சொல்றாங்க காணிகள் உங்களோட காணிகளை தான் குளம் பெறுது, குளத்தை புனரமைக்க போற நீங்க எழுமுங்கன்னு சொல்றாங்க. இந்த குளம் புனரமைக்கிறேன்னு சொன்னா குளத்தில் உள்ள சுழுசு கிட்டத்தட்ட 15 அடி ஆழத்துல இருக்குது. அப்ப இந்த நிலம் கிட்டத்தட்ட இந்த நிலம் அவ்வளவு உயரமா இருக்கனால இந்த குளத்துக்குள்ள சாதாரண 65 குடும்பங்கள் இருந்த இந்த திரிகிற 10 எல்லாம் குடும்பங்கள் இருந்த இடம். பிறகு இடையில குளம் புனரமைக்க போற எலும்புங்கன்னு இவ்வளவு பேரும் எலும்பி தான் இந்தியாவில் இருந்தாங்க. இப்ப எல்லா காணிக்குள்ள போட்டுட்டு இப்ப எலும்புங்கன்னு சொன்னா நாங்க என்ன எழும்புறது?